மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. தேர்தல் பரப்புரையில் குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது என்ற விதியை மீறியிருப்பதாக கோவைக்கு பிரதமர் மோடி வந்தபோது சர்ச்சை எழுந்தது. தற்போது அதுபோன்ற சர்ச்சையில் திமுகவும் சிக்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் முதன்முறையாக பிரதமரின் வாகன பேரணி கோவையில் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது பிரதமர் மோடியை வரவேற்க பள்ளி சீருடையில் குழந்தைகள் சென்றனர். மேலும் பள்ளி மாணவர்கள் பல்வேறு வேடங்களில் காவி துண்டு அணிந்து சென்ற புகைப்படங்களும் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தன. தேர்தல் விதிகளை மீறி பாஜகவின் பரப்புரையில் குழந்தைகளை ஈடுபடுத்தியிருப்பதாக திமுக உள்ளிட்ட கட்சிகள் குற்றஞ்சாட்டின. இது தொடர்பாக சாய்பாபா காலனியைச் சேர்ந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விளக்கம் கேட்கப்பட்டிருந்தது. தற்போது அதே புகாரில் திமுகவும் சிக்கியுள்ளது. வேலூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தின் குழந்தைகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. அதில் தனது தந்தைக்காக கட்சி துண்டு அணிந்து வீதி வீதியாக சென்று அந்த குழந்தைகள் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஓட்டு கேட்கும் படங்கள் இடம்பெற்றுள்ளன. இது தொடர்பான புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் கதிர் ஆனந்தின் ஆதரவாளர்களை பரப்பிக் கொண்டிருக்கின்றனர். இதேபோல் கோவை ஆனைக்கட்டி மலை கிராமத்திற்கு வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் TRB ராஜாவை சிறுவர்கள் இசையோடு வரவேற்றனர். திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து அமைச்சர் பரப்புரை மேற்கொண்டபோது அங்கிருந்த சிறுவர்கள் தட்டு, பெட்ரோல் கேன், பிளாஸ்டிக் கேன் போன்றவற்றை இசைக்கருவிகளாக மாற்றி வரவேற்பளித்தனர். இந்நிலையில் தேர்தல் பரப்புரையில் குழந்தைகளை ஈடுபடுத்தியதாக திமுக அமைச்சர் TRB ராஜா மற்றும் வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் ஆகியோர் மீது புகார் எழுந்துள்ளது. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.